ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரிசிபை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான நண்டு சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த நண்டு சூப் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். மிளகு வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்ல அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம் இருந்தால் 5-6 சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து சூப்புக்கான அந்த பேஸ்ட்டு. இப்போ சூப் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இதில் மிளகு வந்து நான் 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பேஸ்ட் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பேஸ்ட் நல்லா வதங்குறப்ப ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சிட்டு வரட்டும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தக்காளி நல்லா வந்து ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து தக்காளி சேர்க்க வேண்டாம். ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் வந்து நம்ம கிராப் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த சூப்புக்கு வந்து நண்டோட கால் மட்டும் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல் நண்டும் சேர்த்து நீங்கள் சூப் செய்யலாம். ஸோ கொஞ்சம் நேரம் அந்த மசாலா நல்லா வதக்கின பிறகு இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் மிளகாய் தூள் வந்து எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு அந்த காரம் பிடிக்கும்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா அந்த வதங்கின பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அது நல்லா சூப்பு கொதிச்சுட்டு உங்களுக்கு நல்லா வற்றி வந்தப்போ உங்களுக்கு வந்து ஒரு 1.5 கப் வந்துடும். ஸோ இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து கொத்தமல்லி தழை சேர்த்து வேக வச்சிடலாம். ஏன்னா கொத்தமல்லி தழை இந்த சூப்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நல்லா பாயில் ஆகும்போதே நல்லா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நமக்கு நல்லா கொதிக்க விட்டாலே போதும். சூப்பரான கிராப் சூப் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கிராப் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து கிராப் வந்து நல்லா ஆரஞ்சு கலரில் வந்துருச்சு. ஸோ வந்து அப்போனா கிராப் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு சூப்பரான ஒரு கிராப் சூப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூளும் உப்பும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுத்தீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.